பாலப்படி கிராமத்துல இருந்து தண்ணி இல்லாத பிரச்சனை பெரும் பிரச்சனை எங்களுக்கு இருக்குது. 3 வருஷமா தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுங்க கிடக்குறோம். குழந்தை குட்டிங்களாம் ரொம்ப அவசரப்பட்டு இருக்கு. நாங்கள் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் 3 வருஷம் மாறிட்டே இருக்காங்க ஆளுங்க. எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்குது. இப்போ பிடிஓ ஆஃபீஸில் வந்து நின்றுட்டு இருக்கோம். அதுக்கு இந்த 10 நாளுக்குள்ளே எங்களுக்கு முடிவு எடுக்கலாம். நாங்கள் அடுத்தது கலெக்டர் ஆஃபீஸ் போகலான்னு பிளானில் இருக்கிறோம். அதுக்கு ஏற்ற முடிவு இந்த 10 நாளுக்குள்ளே எங்களுக்கு பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து தகவல் வந்தே ஆகணும். எவ்வளோ உதவி பண்ணாங்கன்னா தண்ணி வசதி இல்லாமல் எப்படிங்க இருக்க முடியும்? யார் இருக்க முடியும்? குழந்தை குட்டிங்களே பசியும் பட்டியமாக ஸ்கூலுக்கு போகுதுங்க, சாப்பாடு செய்ய முடியலன்றாங்க, தண்ணி வரலங்கிறாங்க. ஸ்கூலில் போகிற பாத்ரூம் கூட தண்ணி வரலன்றாங்க. அங்கேருந்து பிள்ளைங்க எங்கள் வீட்டுக்கு வந்து போகுதுங்க. அப்போ அதில் என்ன இருக்குது எங்களுக்கு? எத்தனையோ முறை அதிகாரிகிட்ட சொல்லியிருக்கோம். அதுக்கு எந்த பலனுமே இல்லாமல் இங்கே இருக்கோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? ஒரு உங்களுக்கு ரொம்ப பெரிய இதுவாக இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. 3 வருஷம் எங்களுக்கு நிர்வாகமும் தெரியல, ஊராட்சி மன்ற எதுவுமே எங்களுக்கு தெரியலாம தான் சார் இருக்குது. எல்லா விஷயமும் எங்களுக்கு குறைப்பு. லாஸ்ட்டு தண்ணி கூட அதிகமாக ஆகிடுச்சு. தண்ணி 4 நாளைக்கு ஒரு வாட்டி 2 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி வந்தால் நாங்கள் எப்படி சார் வாழ முடியும்? சொல்லுங்கள், நாங்கள் எப்படி வாழ முடியும்? எவ்வளோ ஒரு விஷயம்லாம் பண்ணுறாங்க. இந்த தண்ணி விஷயம் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. எப்படி சார்? ஊராட்சி தலைவர்களை பெட்டிஷன் கொடுத்தீங்களா? இல்லை சார், நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பிடிஓ ஆஃபீஸ் தான் வந்திருக்கோம்.